ஹாய். டே 78 மூவி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ மூவி நேம் பார்த்தீங்கன்னா தி ரிச்சுவல்ஸ். நம்ம சேனல் புதுசாக பார்க்குறவங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம அப்லோட் பண்ண எல்லா வீடியோமே உங்களுக்கு ரெகுலராக வந்துட்டே இருக்கும். நம்ம சேனலில் வந்து ஒரு சேலஞ்ச் பண்ணிகிட்ருக்கோம், 365 டேஸ் 365 மூவி சேலஞ்ச் தான் அது. ஸோ டெய்லி ஒரு மூவி நம்ம தேட்டரில் பார்த்துட்டு அந்த நம்ம ஒப்பீனியனை ரிவ்யூவாக கொடுப்போம். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி 78வது நாள். ஸோ மூவி நேம் தி ரிச்சுவல்ஸ். இது வந்து ஒரு ஹாரர் மூவி அண்ட் வந்து இது வந்து பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி அப்படிதான் போட்டிருக்காங்க. இது வந்து என்ன ரிச்சுவல்ஸ்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு சிஸ்டர், ஒரு நன் மாதிரி இருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஒரு பேய் பிடிச்சிருது. ஸோ அவங்கள வந்து அப்சர்வேஷனில் வச்சு ஒரு 2 ஃபாதர்ஸை வச்சு அவங்களுக்கு வந்து அந்த ரிச்சுவல்ஸ் வந்து பண்ணுறாங்க. ஸோ அந்த மெயின் ஃபாதர் வந்து அவன் என்னென்ன பண்ணுவோ அதை பண்ணுவார். ஸோ அந்த இன்னொரு ஃபாதர் வந்து ஸோ அதுக்கான நோட்ஸ் எடுக்கிறது, அதை வந்து ஒரு அப்சர்வேஷன் மாதிரி அவர் வந்து அதை எடுத்துக்குவார். இப்படி போயிட்டு இருக்கும்போது என்னன்னா, அவங்க ஒரு சிட்டிங்காக பண்ணிகிட்டே இருக்கும்போது ஸோ அவங்களோட உடல்நிலை வந்து ரொம்ப மோசமாக போயிட்டே இருக்கும். ஸோ இது வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க ஃபாதர் வந்து இதெல்லாம் வந்து பார்ட் ஆஃப் த ரிச்சுவல் தான். ஸோ நீங்கள் வந்து அது பெருசாக எடுத்துக்கூடாதுன்னு அவர் வந்து ரொம்ப கூலாக ஹேண்டில் பண்ணுவார். பட் இந்த புதுசாக வந்திருக்க அந்த ஃபாதர் வந்து அவருக்கு வந்து இதெல்லாம் ஏற்றுக்க முடியாது. இதை வந்து நம்ம மெடிக்கல் டேர்ம்ஸில் தான் பண்ணோம், சைக்காலஜியில் தான் நம்ம பண்ணணும், இதுக்கு வந்து எந்த ஒரு ஈவிலும் சம்மந்தம் கிடையாது. ஸோ நம்ம வந்து இந்த மெடிக்கல் டேர்ம்ஸில் தான் சரி பண்ணணும் அவர் வந்து ஆர்கியூ பண்ணுவார். ஸோ 2 பேரும் கன்வின்ஸ் ஆகுவாங்க. அப்படி தான் வந்து படம் ஃபுல்லாகவே வந்து போயிட்டுருக்கும். ஸோ ஒரு கட்டத்தில் என்ன ஆகும்னா, ஸோ இந்த ஃபாதருமே வந்து அந்த நம்பிக்கை இழந்துருவார். ஸோ ஒருத்தருக்குமே வந்து ரொம்ப அந்த ஹெல்ப் பண்ண வரவங்க எல்லாருக்குமே வந்து ரொம்ப பாதிப்பு ஏற்பட்டுகிட்டே இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து டைம் வந்து ரொம்ப கம்மியாகிட்டே இருக்கும். அந்த அவங்களோட உடல்நிலை ரொம்ப மோசமாகிட்டே இருக்கும். ஸோ இது வந்து ஹாரர்னு பார்த்தீங்கன்னா, பெருசாக வந்து நம்ம இந்த காஞ்சூரிங் அந்த மாதிரி படங்களில் பார்க்குற மாதிரி பெரிய ஹாரர் சீன்ஸ்லாம் எதுவுமே இருக்காது. அந்த எக்ஸாரிசம் வந்து பண்ணுவாங்க. ஸோ அந்த எக்ஸாரிசம் சீன்ஸ் தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மூவியில் இருக்குமே. அந்த ஸ்லோவாக வந்து ஆக்சுவலாக வந்து இது நமக்கு ஒரு மூவி மாதிரியே இருக்காது, ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் வந்து படத்தை எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரின்னும் போது அதில் வந்து பெருசாக வந்து அவங்க எதுவுமே வந்து எந்த எலமெண்ட்ஸும் ஆட் பண்ணிக்க மாட்டாங்க. சும்மா லைட்டாக வந்து ரொம்ப அந்த சினிமேட்டிக் சீன்ஸ் இல்லாமல் ரொம்ப லைட்டாக தான் வந்து அந்த ஹாரர் பேசிஸ்மே வந்து அவங்க ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ உண்மையான கதைன்னும் போது ஸோ அந்த உண்மைத்தன்மை போயிடக்கூடாதுன்றதுக்காக மேபி அது மாதிரி வச்சுருந்துருக்கலாம். பட் நமக்கு வந்து ரொம்ப போர் அடிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அந்த அதே ரிப்பீட்டட் சீன்ஸ் தான் வந்து வந்துகிட்டே இருக்கும். பெருசாக நமக்கு வந்து ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோ வந்து அந்த ஹாரர் ஜம்ப் ஸ்கேர் மாதிரியே வந்து நிறைய இடத்துல இருக்காது. அது ரொம்ப வந்து கஷ்டப்பட்டு வச்ச மாதிரி தான் இருக்கும் அந்த சீன் வைக்கிறது கூட. அது எதுவுமே இல்லாமல் வைக்கக்கூடாதுன்ற மாதிரி வச்ச மாதிரி தான் வச்சுருப்பாங்க. எக்ஸாரிசம் ஆஃப் எம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஸ்டோரியை பேஸ் பண்ணி தான் இதை வந்து எடுத்திருக்காங்க. ஸோ அது போட்டாலுமே வந்து அது வந்து அமெரிக்காலே பெரிய ஒரு எக்ஸாரிசம் வீடியோன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. லாஸ்ட்டில் எண்டு கிரெடிட்டில் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி மூவிஸ்லாம் நான் பார்ப்பேன், இந்த உண்மை சம்பவங்கள்லாம் வந்து நான் தேடி பார்ப்பேன்னா ஸோ நீங்கள் வந்து சர்ச் பண்ணி பாருங்கள், எக்ஸாரிசம் ஆஃப் எம்மான்னு சொல்லி போட்டிங்கனாலே வரும். ஸோ அதை வந்து நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த மூவி வந்து இந்த எக்ஸாரிசம் அந்த ஒரு சீன் மட்டும்தான் இருக்கும். 1-2 இடத்துல வந்து ஹாரர் சீன்ஸ் இருக்கும். ஸோ அவ்வளோதான். பெருசாக நம்ம ஹாரர் எதிர்பார்த்தோன்னா நமக்கு ஏமாற்றம் தான் கிடைக்கும். இந்த மூவி வந்து ஒரு ஸ்லோவாக போகிற ஒரு எக்ஸாரிசம் மூவி தான். ஆல்ரெடி நீங்கள் மூவி பார்த்துருந்தீங்கன்னா ஸோ உங்கள் ஒப்பீனியனையும் அண்ட் டெக்னிக்கல் ரேட்டிங் தருவீங்கன்றதையும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். பை. டே 78 மூவி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். மூவி நேம் பார்த்தீங்கன்னா தி ரிச்சுவல்ஸ். இங்கிலீஷ் மூவி தான் அது. இந்த எக்ஸ்பிரஸ் செவனில் பார்த்துருப்போம். ஷோ டைமிங் பார்த்தீங்கன்னா 3:50 PM. சாரி 4:50 PM.